கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் பார்வைக்கு நல்லவர்களாகவே நம்ம இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய பார்வைக்கு நம்ம நல்லவங்களாக இருந்தால் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறாராம் தேவனுடைய பார்வையில். அப்போ நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் நம்ம ஒன்று நினைக்கணும், மேலே கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நிறுத்து பார்க்கிறார். பேசும்போது, நடக்கும்போது, வியாபாரம் பண்ணும்போது, வேலை செய்யும்போது, நம்ம போகிறது வர்றது ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். பாவம் செய்கிறவங்களுக்கு நல்லவங்க வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு தொல்லையை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறாராம். அதனால தான் சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியல, நன்மையை சுதந்திரத்து கொள்ள முடியல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல இருதயத்தை தாங்க, நல்ல சிந்தனையை தாங்க, நல்ல எண்ணங்களை தாங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்போம். அவரே சார்ந்திருப்போம். நிச்சயமாக நம்மளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர்கிட்ட நல்லவங்களா நம்ம இருந்தாதான் ஞானமும் அறிவு இன்பமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இது மறக்க முடியாத ஒரு சத்தியம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்த என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசணும், அவருக்கு பிரியமாக வாழணும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. முடிந்த அளவு உண்மையாக இருக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபை பெரியது. நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.